அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருமறை குர்ஆன் தான் எல்லா காலகட்டத்திற்கும் நமக்கு வழிகாட்டியாக இருக்கும். அதை தவிர்த்து என்னதான் நடுவில் நீங்கள் வடிவமைச்சு சமுதாயத்தில் இது செட் ஆகலை, எனக்கு இது ஒத்து வரலை அப்படின்னு சொன்னாலும் திரும்பி பலமாக நம்மையே அடிக்கும் என்பதற்கு நிறைய நிகழ்வுகளை அல்லாஹ் தஆலா தொடர்ச்சியாக சொல்லி காட்டிக்கொண்டே இருப்பான். அதில் வட்டி நிரந்தர நரகம் பாய் வாங்காதீங்க, இல்லை முடியாது, ப்ராக்டிக்கலாக எப்படி பாய் செட் ஆகுன்றலாம் சொல்லுவாங்க. அவங்க ஏதாவது ஒரு காலகட்டத்தில் பார்க்கும்போது ஒரு சில நிகழ்வுகளை பார்க்கும்போது பெரும் பெரும் பணக்காரர்களாம் இந்த வட்டியால் மூழ்கி போன காட்சிகளாக நம்ம பார்ப்போம். அதே போல் இன்னொரு விஷயத்தை பார்த்தா மது. எந்த ஒரு விஷயத்தை அதிகமாக சாப்பிட்டால் உங்களுக்கு போதை தருமோ அது சிறுசாக சாப்பிட்டா கூட ஹராம் என்று சொல்லப்பட்ட ஒரு மார்க்கத்தில் மது, புகை எல்லாமே தடை செய்யப்பட்ட ஒரு மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இல்லை பை செட் ஆகாது, மனுஷங்களாம் குடிக்காம எல்லாம் இப்படி வேலை செய்ய முடியும் என்ற அளவுக்கெல்லாம் லாஜிக்கலாக பேசுகிறோம் என்ற அடிப்படையில் நம்ம மக்களே பேசுகிறத பார்க்கிறோம். அரசாங்கம் ஒரு புதிய வழியை நடைமுறைப்படுத்துது. மக்கள் எல்லாம் கள்ளச்சாராயத்தில் சாவுறாங்க. அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம்னு கேட்டால் டாஸ்மாக் ஓப்பன் பண்ணுறோம். அந்த கள்ளச்சாரத்தை பாதிப்பு இல்லாமல் நாங்கள் டாஸ்மாகில் திறந்துப்பாங்க. புதிதாக ஒரு வழியை ஆரம்பித்து அவர்களாக லாபம் பார்க்கறதுக்காக எவ்வளோ விஷயங்களை, இந்த தவறான நடவடிக்கைகளை அவர்கள் எடுத்து கொண்டிருக்கிறார். அதனால தான் நம்ம பார்த்தோம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி இறந்து விட்டார்கள். அதையும் தாண்டி பார்த்தா கிட்டத்தட்ட 70 பேருக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அதில் என்னன்னு சொல்லி கேட்டால் முதலமைச்சர் நிவாரணம் 10 லட்சம் பேர் இறந்த குடும்பத்துக்கு கொடுக்க போகிறாங்களா நிவாரணமாக. இது ஊக்குவிக்கிறாங்களா இல்லை என்ன செய்கிறாங்க என்பதே புரியாத ஒரு குழப்பமான ஒரு சூழலில் மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. எதிர்கட்சியெல்லாம் வந்து சொல்லுது, இதுக்கு போய் காசு கொடுப்பீங்களா, அவர்களுக்கு இந்த வேற வழி இல்லாமல் கொடுக்குறோம், எஸ்பி சஸ்பெண்டு, கலெக்டர் இடைமாற்றம் டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டாங்க, என்னமோ சொல்லப்படுது. ஆனால் தெளிவான ஒரு தீர்வு குர்ஆனில் சொல்லப்பட்ட இந்த மது மற்றும் புகை, சூதாட்டம் தடை செய்யப்பட்டுச்சு. அது இருக்கவே கூடாது. இல்லை என்றால் இல்லை தான், முடிஞ்சிருச்சு. நடுவில் ஒரு வழியை உருவாக்குவது எப்பவுமே நமக்கு எதிராகத்தான் வந்து நிற்கும் என்பது இது போதுமான சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. முதலில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாடம், இஸ்லாம் ஒன்று தடை செய்யப்பட்டிருந்தால், குர்ஆன் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆயத்தமாகும். அதை தாண்டி புதுசா ஒரு வழி ஆரம்பிப்பேன்னு சொன்னா அது நமக்கே பாதிப்பாக வந்து அடையும். நம்ம சிந்தித்து பார்க்கிறோம், இவர்கள் ஆதரிக்கிறார்களா இல்லை தடுக்கிறார்களா, ஊக்குவிக்கிறார்களா, எதுவுமே தெரியாம இருக்கிறது. இவங்க பிடிச்சி அரெஸ்டும் பண்றாங்களா, அவனா போய் குடிச்சு அவனுடைய நிலைமையை அவன் தேடிக்கிட்டான். அந்த நிலைமையில போய் அவனுக்கு காசு கொடுக்குறேன்ற அடிப்படையில் அதையும் ஊக்குவிக்கக்கூடிய வகையில் என்னதான் நடக்குது ஒன்றுமே புரியாத ஒரு சூழலில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். பெறக்கூடிய பாடம் ஒன்று, திருமறை குர்ஆன் தான் இந்த சமுதாயத்திற்கு வழிவகை செய்யும். அதிலையும் புதுசா ஒரு விஷயத்தை உருவாக்கி சென்றால் அது நமக்கே வழிகேடாக கொண்டு போய் சேர்க்கும். அதனையும் நமக்கு புரிய வைப்பது திருமறை குர்ஆனை படிப்பது சகோதரர்களே என்று கூறியவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிருதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.